கெட் அவுட் மோடின்னு சொல்லி நிதி தரலாம் சொல்லுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்ல, நீ முடிஞ்சா சொல்லி பாடுறான்னு சொல்லி அண்ணாமலை அதுக்கு சவால் விட, அதுக்கு பதிலாக நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி நாளைக்கு காலையில் நான் ட்விட் போட்டு ஆரம்பிப்பேன், அது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பற்றி எரியும், ஒரு நாளில் 1 மில்லியன் ட்வீட்டை நாங்கள் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு. டைட்டானிக் படத்தில் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வித்தியாசமான போட்டி நடத்துவாங்க, யார் அதிக தூரத்துக்கு துப்புறது அப்படின்னு சொல்லி தூ அப்படின்னு. அப்போ துப்பு யாரோட எச்சு அதிக தூரம் விழுந்துச்சோ அவங்க வின்னு. சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை என்ன பண்ணணும்னா, பசங்கள்லாம் ஒரு சோத்தை யார் ஃபோர்ஸாக அடிக்கிறா அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும். யார் ஃபோர்ஸாக அடிக்கிறாங்களோ அவன் வெற்றி பெற்றான், அவன் இன்றைக்கி தண்ணி கம்மியாக குடிச்சவன் ஃபோர்ஸாக அடிக்க முடியாது. அப்படி ஒரு நூதனமான போட்டியில் நடத்துகிற மாதிரி அண்ணாமலை இப்போ யார் ட்விட்டு அதிகமாக போடுறா நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெண்டிங்கை காலையில் தொடங்கி வச்சார். இன்றைக்கி காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் அண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடியே நேற்று கெட் அவுட் மோடின்னு சொல்லி டிஎம்கே ஐடிவிங் பண்ணாங்க.